சிட்லப்பாக்கம் அருகே ஐடி ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரங்கராஜ் மற்றும் அவரது மனைவி ஹேமலதா. இவர்களின் மகன் ஆதித்யா, மனைவி விஜயலட்சுமி மற்றும் மகனுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ரங்கராஜனின் தந்தையின் 100வது பிறந்த நாளை கொண்டாட கடந்த வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் சென்றுள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் வெள்ளி பொருட்கள் மற்றும் 50 சவரன் தங்க நகைகள் இருந்த லாக்கர் ஆகியவற்று திருடு போனது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் வீட்டின் அருகே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படாததால் குற்றவாளியை பிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஃப்ரைடே, அதாவது 5th ஏப்ரல் அன்னைக்கு நைட்டு அரௌண்ட் 8:30 9 o'clock கார் எடுத்துகிட்டு மயிலாப்பூரில் ஒரு வீட்டு விசேஷத்துக்காக போனோம். சண்டே நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு எதிர்த்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீடு பூட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு. உள்ளே பார்த்தம்போது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அந்த லாக்கரோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பீரோஸ் எல்லாமும் ஓப்பனில் இருந்தது. 2 ரூம் பீரோஸு, எவ்ரிதிங், துணியெல்லாம் கழிச்சு போட்டிருந்தாங்க. கேஷ் ஒன்றும் கேஷ் கம்மியாக தான் இருந்தது. 4 to 5,000 கேஷ் தான் இருந்தது. கோல்டு மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 sovereigns ஆஃப் கோல்டு அண்ட் 8 to 10 kilos ஆஃப் சில்வர் வச்சுருந்தோம் உள்ளே. ஸோ அதை லாக்கரோட அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் என்னைக்கு நடந்திருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா சாட்டர்டே நைட்டு. பிகாஸ் சாட்டர்டே நைட் எதிர்த்த வீட்டில் 11 o'clock பார்த்துருக்காங்க. அப்போ வீடு லாக்கில் தான் இருந்திருக்கு. சண்டே ஏர்லி மார்னிங் 3 o'clock பார்க்கும்போது ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ அவங்க நாங்கள் வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வரல. ஈவினிங் தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு இந்த மாதிரி வீடு ஓப்பனில் இருக்குன்றது. ஸோ வந்த உடனே இமீடியட்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸும் நோட் பண்ணிட்டு போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு we are waiting for CSR and FIR காப்பி. ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதால் அதை காப்பாற்ற ராகுல் காந்தி, ஸ்டாலின் 2 டாக்டர்கள் நாட்டிற்கு தேவை என திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பங்கேற்று பேசினார். அப்போது தமிழகத்தில் மோடி முகாம் போட்டு தங்கினாலும் வெல்லப் போவது இந்தியா கூட்டணிதான். மேலும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கு இயந்திரத்தில் பச்சை விளக்கு எரிகிறதா என்று பார்த்து வாக்களியுங்கள், அப்போதுதான் உங்கள் அனைவரின் வீட்டில் விளக்கு எரியும் என்றார். கடந்த 3 ஆண்டுகளாக திமுக தமிழகத்தில் எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக சட்டசபை கொறடா SP வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அதிமுக ஒரு வலிமையான இயக்கம். அதிமுக முதல் இடத்தில் இருக்கிறது என்பதற்கு பொள்ளாச்சியில் கூடியிருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி என்றார். மேலும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் பேட்டி கொடுப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. அவ்வப்போது பேட்டிகள் கொடுத்து தமிழகத்தில் வாக்குகளை கவர முயற்சிக்கிறார். ஆனால் அது தமிழகத்தில் எடுபடாது என தெரிவித்துள்ளார். பாஜக பட்டியல் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சுமார் 8000க்கும் மேற்பட்டோர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜக பட்டியல் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சுமார் 8000க்கும் மேற்பட்டோர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 8000க்கும் மேற்பட்ட பாஜக உறுப்பினர்கள் இருப்பதாகவும், நாங்கள் அனைவரும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாகவும், சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பட்டியல் அணியை சேர்ந்தவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஓரங்கட்ட பார்ப்பதாகவும், இதனால் பாஜகவில் இருக்கும் பட்டியல் அணியை சேர்ந்தவர்கள் அனைவரும் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்போம் என தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்டியல் அணியை பாராட்டினர். மேலும் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த காலத்தில் எத்தனை முறை தர்மபுரியில் தங்கி மக்கள் நலனுக்காக பாடுபட்டார் என கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கிராமங்களில் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவுக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 20 கிராமங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்த வேனில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒன்றிய செயலாளர் கோபால், ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.